எனக்கு ஒரு ஆடுவிக்கும் பிரச்சனையில் தான் முடிஞ்சது. ரெண்டாவது சந்திப்பும் ஒரு பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது. அப்போ ஹாஸ்டல்ல இருக்கிற என் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன என் ஃப்ரெண்டு பைத்தியமா இல்ல தேடி வந்த நான் பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். 4000 பேர் படிக்கிற ஸ்கூல் இது. லீவ் விட்டாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்காம சும்மா நோய் நோய் நோய். உண்மை புரியாம ஏயா உசுர வாங்குற? ஏய் நீ எப்படிங்க? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? ஸ்கூல் செக்ரட்டரி என் கிளையண்ட்டு, அவர் பார்க்க வந்திருக்கேன். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நம்ம பிள்ளைங்க உள்ள இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க தம்பி. லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க இல்ல, என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. அவ ஆஸ்திரேலியா போய் 2 வருஷம் ஆச்சு. ஹாஸ்டல்ல போட்டு போன பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறா. லவ் மேரேஜ். பெத்தவங்க சப்போர்ட் பிள்ளைங்களுக்கே இல்ல. பேரு குழந்தைங்களை எங்க போய் பார்க்க போறாங்க? நீயாவது கொஞ்சம் போய் பாருடின்னு சொன்னா இந்த ஆளு உள்ள விட மாட்டேங்கிறான். அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பார்த்துக்கிறேனே. சரி என்னமோ பண்ணுங்க. வா. அம்மானு கூப்பிடுற வயசுல, அழகா ரைம் சொல்லி கேட்க வேண்டிய வயசுல ஹாஸ்டல்ல போட்டு சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. 4000 பேர் படிக்கிற இந்த ஸ்கூல்ல இப்ப யாருமே இல்ல. பூத் பங்களா மாதிரி இருக்கிற இந்த பில்டிங்ல இந்த 2 குழந்தைங்க மட்டும் மாட்டிட்டு இருக்குங்க. அனிதா குட்டி, விஷ்ணு, ஆண்டி ஆண்டி எங்களுக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு ஆண்டி, எங்களை கூட்டிட்டு போயிடுங்க ஆண்டி. அச்சோ, அதான் ஆண்டி வந்துட்டல, அழக்கூடாது. உட்காருங்க. ஹலோ தம்பி. ஒரு சர்ப்ரைஸ். கே விஷ்ணு. சாக்லேட். ஐ மென்ட். டோன்ட் வரி செல்லம், இன்னும் ஒரே மாசத்துல அம்மா வந்துருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, குட் குட். தனியா இருக்க பயமா இல்லைல்ல? இல்ல ஆண்டி, நைட்டு மட்டும் ஒருத்தர் வந்து படுத்துப்பாரு ஆண்டி வராண்டால. வி ஃபீல் லோன்லி ஆண்டி. லோன்லி எல்லாம் இல்ல. ஜீசஸ் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு. எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நானே வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஓகே? ஆண்டின்னு ஓடி வந்து காலை கட்டினப்போ பாவமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க முன்னாடி உடைச்சு அழுதுடக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதும் காசு பணம் சம்பாதிக்கிறதும் தான் வாழ்க்கையா என்ன? எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே வாழ்க்கை. நாங்களும் தான் ஐடியில் ஒர்க் பண்றோம். பெருசா சம்பாதிக்கலையா? பிக்னிக் போலையா? மெரினாலையும் அலைதான் அடிக்குது, மியாமி பீச்லயும் அலைதான் அடிக்குது. ஆக்சுவலி மயாமி வந்து அமெரிக்கால தானே இருக்கு, ஆஸ்திரேலியால இல்லையே. இல்ல ரொம்ப முக்கியம். நீ மூடிட்டு கிளம்பு. அது கரெக்டா தானே சொன்னேன். ஏய், ரேவதியோட குழந்தைங்களை இவங்க கடத்திட்டு போறான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. இவங்களோட நீ எப்படி? ஒரு 10 நாள் கழிச்சு நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த 2 குழந்தைங்க திடீர்னு வந்து என் காலை கட்டிக்கிச்சுங்க. நான் அவ்வளோ ஈஸியாக இமோஷன் ஆக மாட்டேன். ஆனால் என்னவோ அந்த பசங்களை விட்டு என்னால் போக முடியல. ஸோ ஸ்கூல் செக்ரட்டரிட்ட பர்மிஷனை கேட்டுட்டு ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பக்கத்தில் தான் ரூம் வச்சுருக்கோம் இல்லடா? டேய் சொல்கிறா. ஆமாம். முக்கியமான ஒரு வேலை, அதான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டேன். இப்படி இருக்கிற இந்த குழந்தைங்கள மறுபடியும் கொண்டு போய் இந்த பூத் பங்களால விட்டுட்டு எப்படி வரப்போறேன்னே தெரியல.
கொஞ்சம் சாம்பார் வைக்கவா? ஏய், உனக்கு என்ன விஷ்ணு வேணும்? பாரு, இட்லி எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நல்லா பிணைஞ்சு அப்படியே பொங்கல் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு என் ஃப்ரெண்டை பார்த்ததும் எனக்கு தலையை சுத்தி போச்சு. வரவே சான்ஸ் இல்லைன்னு சொன்ன இந்த 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். யாரடி அவன்? எதுக்கடி இதெல்லாம் பண்றான்? ரேவதி என்கிட்ட யாரடி இவன் கேட்டப்பதான் எல்லா ஏற்பாட்டையும் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது. ஈஸியா எதுவுமே நடக்கல. அவளோட எம்டி கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு வர பெர்மிஷன் வாங்கியிருக்கான். எம்பசிக்கு பேசி ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி 1 வாரமா அலையா அலைஞ்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். ஃப்ளைட் எதுவுமே ஓடாத சிச்சுவேஷனில் கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவளோட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்கான். ராகவி கொடுக்க சொன்னா. அவங்க வரலையா? வேதிகா, என்ன எதுக்கு நீ வந்தன்னு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா வா. கொலையை பார்த்த ஆட்டோ டிரைவர் பாய்சன் சாப்பிட்டு சாவுறான். போலீஸையே லெட்டர் வச்சு மிரட்டுறானுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரோ அந்த பொண்ணு தப்பானவன்னு சொல்றாரு. கூடவே சுத்தின நகுலன் என்னை கொல்லவே பார்க்கறான். ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட கொலைகாரன் குடலை உருவி மாலையா போட்டு கேக்குறது உங்ககிட்ட அறிவில்ல? சொல்றீ, எதுக்கு வந்த? சார் வந்துட்டார்ல, சொல்லு. சாரி சார். இது ஹாஸ்பிட்டல், சத்தம் இல்லாம கேட்கணும். பதில் வரலனா சத்தமே இல்லாம க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இருந்தா கேட்காது. இப்ப கேக்குமே. சார், நான் இதுல தேவையில்லாம வந்து சிக்கிட்டேன். ராகவி பேஷண்ட்க்கு பணம் கொடுத்திருந்தான். அதை கட்டதான் நான் வந்தேன். நகுலன் கிட்டே இதுதான் சார் சொன்னேன். இதுக்கு மேல என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணலாமா சார்? அப்படின்னா சார், யாமினிங்கிற ஒரு பொண்ணுக்காக பணம் கட்டிருக்கா. விஸ்வநாதன்ங்கிற டாக்டர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளதா இருக்காரு சார். குட் மார்னிங் சார். ஐ எம் கதிர்வேலன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். யாமினின்னு ஒரு பேஷண்ட்டுக்காக ராகவி பணம் கட்டி இருக்கிறதா சொன்னாங்க. அந்த கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா? அவங்க யாமினிக்கு மட்டும் பணம் கட்டல, இன்னொரு பொண்ணுக்கும் கட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராகவி அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்திருங்கன்னு கதறி துடிச்சாங்க. ஆஸ் அ டாக்டரா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த இன்னொரு பொண்ணு அன்னைக்கே கோமால இறந்துட்டாங்க. யாமினியே இப்ப 2 நாளா கோமால தான் இருக்காங்க. அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கலாமா? மிஸ்டர் கதிர்வேலன், ஒரு 10 வருஷம் போதையில் இருந்தவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் இருந்தது இவங்க 2 பேரோட பிஹேவியரும் அட்மிட் ஆகும்போது. பட் சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்களை செக் பண்ணி பார்த்தா உடம்புல ஒரு துளி கூட ட்ரக் சிம்டம்ஸே இல்லை. யாரோ மெஸ்மரைஸ் பண்ணி அடிக்ட் ஆக்குன மாதிரி இருந்தது அவங்க பிஹேவியர் எல்லாம். டோட்டல் நர்வ் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிருந்தது. அப்பப்போ ராகவிக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமா, ராகவி எங்க? She is no more.
வாங்க கதிர். சார், அந்த ராகவி கேஸ் புது டைமென்ஷன்லாம் போகுது, ஆனால் பிடிச்சிருவோம் சார். கிழிச்சிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை கேஸு, அதை வச்சு இன்னும் ஊறுகாய் போட்டுட்டு இருக்கீங்க. நான் கூப்பிட்டது அதுக்கு இல்லை, வேற ஒரு முக்கியமான கேஸ். வாட்ச் திஸ். லோகேஷ், நீங்க பிடிச்ச ஆளுதான். போதை வியாபாரத்தில் போட்டியா வந்தவங்களை போட்டு தள்ளினது, லோக்கல் அமைச்சரோட பிஏவை வெட்டி சாச்சது, போராட்டம் பண்ண தொழிற்சங்க தலைவரை கொலை பண்ணது, கூட இருந்தவனையே இன்ஃபார்மரோ நினைச்சு போட்டு தள்ளினது, பணத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணை கிட்னாப் பண்ணது, பிரச்சனை பெருசான உடனே அவளை கழுத்தறுத்து போட்டது, இப்படி எல்லா கேஸுக்கும் ஆதாரம் சேகரிச்சு தான் அவனை போடுறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த லோகேஷை மே 29 நம்ம என்கவுண்டரில் போடலான்னு முடிவு பண்ணோம் சார். அப்போ நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. அன்னைக்கு வேற ப்ரெஷர், இன்னைக்கு வேற ப்ரெஷர். நாளைக்கு அவன் கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த முறை பெயிலில் வந்துட்டானா நேஷனல் பார்ட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கான். அதான் அவன் கோர்ட்டுக்கு போகும்போதே போட்டுடலான்னு. மிஸ் ஆகாது இல்லை? போட்டுருவேல்ல சார்? சாரி டு சே திஸ் சார், நான் டீ போட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டபுள் ஸ்ட்ராங்காக போடுவேன் சார். இதையாவது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க சார்.